வணக்கம். வாழ்க, வெல்க, வளர்க. வெற்றி படைக்க திறமை அவசியம். அந்த திறமையை வளர்த்து கொள்வது இளைஞர்களுக்கு மிக முக்கியம். ஏனால் வெற்றி ஆரம்பிக்கிறது இளம் பருவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆக திறன் வளர்ப்பது, திறன் ஊக்குவது, திறன் பெறுவது இளைஞர்களுக்கு மிக அவசியம். இன்றைக்கு பாருங்கள், வேலை வாய்ப்பின்மை ஒரு தேசிய பிரச்சனையாக இருக்கிறது. படித்தவர்கள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்க, வேலை வாய்ப்பு என்னவோ அதில் 20% தான் இருக்கிறது. ஏன் 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 இந்த வேலை வாய்ப்பின்மை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு இடையே பெரிய இடைவெளி இருக்கிறது. வேலை வாய்ப்பு என்பது கல்வியோடு சேர்ந்த திறன்கள். கல்வி மட்டும் இருந்தால் போதாது, திறமைகளும் அவசியம். ஆக திறமைகள் கல்வியை விட உயர்வானது. நமது ஆட்சியிலே ஒன்றிய அரசு இதற்கு ஒரு தீர்வாக NSDC என்பதை அமைத்திருக்கிறது. நேஷனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அதற்கு உதவியாக உன்னதி என்ற நிர்வாகம் பெங்களூரில் மட்டுமல்லாமல் இந்தியா அனைத்திலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கான திறமைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு ஒரு சிறு பங்கு இருக்கிறது என்பதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன் இந்த திறனூக்க பயிற்சி? நான் கல்வி அறிவு பெற்றவள். எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் உன்னத்தியிலே பயிற்சியை முடித்த 90 நாட்களுக்கு பிறகு வேலை தருவது உறுதியளிக்கப்படுகிறது. என் சில நண்பர்கள் என் மூலம் இந்த பயிற்சியை பெற்றுள்ளனர்கள். கற்றுக்கொண்டு வளர வேண்டும், வெற்றி படைக்க வேண்டும் என்றால் ஒரு வேலை வேண்டும். அதனால்தான் நான் உங்களோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். சிலர் கேட்கிறார்கள், ஐயா, நான் நன்றாக படித்திருக்கிறேன், ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கவில்லை? ஏனெனில் கல்வி என்பது வேலை வாய்ப்பு அல்ல. கல்வி ஆசிரியர் மூலம் பெறுவது, வேலை வாய்ப்பு தொழில் தருபவர்கள் மூலம் பெறுவது, இரண்டும் வெவ்வேறு. ஆக வேலை வாய்ப்புக்கு கல்வி மட்டுமின்றி திறன்மைகளும் அவசியம். கல்வி அறிவை தருகிறது, திறன் செயல்கள் மூலம் வெளிப்படுகிறது. வாழ்க்கையில் செய்வது அறிவதை விட முக்கியம். ஏனெனில் வேலை வாய்ப்பு என்பது கல்வியும் திறமையும் ஒன்று சேர்ந்தது. அதை எப்படி நான் கற்றுக்கொள்வது? எப்படி அந்த திறனை பெறுவது? இந்த திறனை பெறுவதற்கு பயிற்சியும் பழக்கமும் அவசியம். பயிற்சியும் பழக்கமும் இன்றி திறமை பெற முடியாது. பயிற்சி என்பது ஒரு செயல்முறை. அதற்கு தனி மனிதனிடத்திலும் அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். பயிற்சியாளரிடம் அறிவுரைகள் பெற்று அதை செயலாக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தோல்வி அடைவது இயல்பானது. அதற்காக தோண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது பயிற்சி பழக்கமாகிறது. அந்த பழக்கத்தின் வழியாக திறனை நாம் பெறுவோம். அதை தொடர்ந்து மேம்படுத்தும் பொழுது நாம் அதில் நிபுணராக மாறிவிடுவோம். தெரிந்து கொள்ளுங்கள். இந்த திறமைகள் எனக்கு என்ன தருகிறது?
உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னால் வேலை வாய்ப்பு என்பது இளைஞர்களுக்கு வெற்றி படிகளின் முதல் படி. ஆக வேலை வாய்ப்புக்காக உங்களை நொந்து கொண்டிருக்காதீர்கள். திறமைகளை கூட்டிக் கொள்ளுங்கள். திறமைகளால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. புதிய திறன்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. தொழில் மற்றும் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுகிறோம். சமூகத்தில் ஒரு நன்மதிப்பை, பிறருடைய மதிப்பு மட்டுமில்லாமல் தன்னுடைய சொந்த மதிப்பையும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பையும் நாம் பெறுகிறோம். அன்பர்களே, இதை நான் சுருக்கமாக கூறியிருக்கிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. இதில் ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ அல்லது அறிவுரைகள் வேண்டுமென்றால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் மாதவன். 9886067232. உலகம் முழுவதும் செழிப்பும் மகிழ்ச்சியும் மற்றும் அமைதி நிலவட்டும்.